எங்கெங்கயோ அலையிறோம், ஒருத்தர் கூட கிடைக்க மாட்டேன்றாங்க. யாருமே மாட்ட மாட்டாங்க. இப்ப என்னதான் பண்றது? எடுக்காம போனா அந்த உயிரை வாங்குவான். அங்க ஒரு கப்பல் வராங்க. ஓகே. எத்தனை தடவை சொல்ல ஒழுங்கா ட்ரெஸ் போட்டு வா, ட்ரெஸ் போட்டு வா. ரோட்ல போற வரவங்க ஒரு மாதிரி பாக்குறாங்க. இதுக்குதான் சொன்னேன் படிச்சு சார். என்ன. ஹலோ சார். அதாவது கரூர்ல நடந்தது வந்து வருத்தம் அளிக்கதான் செய்யுது. ஆனா முழுக்க முழுக்க அணில் கட்சியெல்லாம் தப்பு சொல்ல முடியாதுங்க. எல்லாமே அந்த சூரியன் கட்சி பண்ண வேலைதான். அவங்க பண்ண சரிதான். அதனாலதான் வந்து 41 உயிர் போயிருக்கு. அவங்க பாதுகாப்பு போட்டு இது நடந்திருக்காதுல்ல. நிறைய பேர் செருப்பு கொண்டு எரிஞ்சாங்கன்னு சொல்றாங்க, வாட்டர் பாட்டில கொண்டு எரிஞ்சாங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அதனால ஒருத்தங்களை மட்டுமே நம்ம குறை சொல்றது கிடையாது. இப்ப நீதிமன்றம் வேற சொல்லியிருக்கு பாத்தீங்களா, அணில் கட்சி மேலதான் தப்புன்னு சொல்லியிருக்கு. திமுக கொஞ்சம் ஆதரவா பேசுங்க சார். அணில் கட்சியை கொடுத்து எவ்வளவு நான் தான் திரும்ப சொல்றேன்ல, நான் கடைசியில அதான் சொன்னேன். நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, அணில் கட்சி மேலதான் தவறு இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல சார். திமுக கொஞ்சம் சப்போர்ட்டா பேசுங்க சார். அது தமிழ்நாட்டுல எவ்வளவு பொண்ணான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இதை எப்படிமா நம்ம குறை சொல்ல முடியும், எப்படி நம்ம பேச முடியும்? நீங்க சொல்லிட்டீங்க, நான் பேசிட்டேன், வேற என்ன. மேடம், நீங்க மக்கள் வந்து நம்ம முதலமைச்சரையும் நல்லா பார்த்து கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாருக்குமே வந்து வேண்டதை அப்படியே செஞ்சுட்டு இருக்காரு. அவரை குறை சொல்ல முடியுமா? அணில் கட்சி தான் தப்பு. அவங்க வந்து போனதே அங்க வேஸ்ட். போயிருக்கவே அதெல்லாம் கட்சியே இல்லைங்க. அவங்க போயிருக்கவே கூடாது. நம்ம சூரியன் கட்சியா சொல்லக்கூடாதுங்க. அவர் தங்கமான மனுஷன். மக்களை தங்க தட்டுல வச்சு தாங்குறாரு. அந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல.